ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், டின்னருக்கு இட்லி கூட ரொம்பவே டேஸ்டியான கும்பகோணம் கடப்பா செஞ்சுருந்தேன். இது பண்ணுறதுக்கு 1/4 கப் பாசிப்பருப்பை நல்லா வறுத்துட்டு இது கூட 2 உருளைக்கிழங்கை தோல் சீவிட்டு வேக வச்சு எடுத்துக்கணும். இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் 1/4 மூடி தேங்காய், பச்சை மிளகாய், 1 ஸ்பூன் பொட்டுக்கடலை, சோம்பு, கசகசா, இஞ்சி, பூண்டு, தண்ணி சேர்த்து அரைச்சி எடுத்துக்கணும். இப்போ வேக வச்சிருக்க பாசிப்பருப்பை தனியாகவும் உருளைக்கிழங்கு தனியாகவும் நல்லா மசிச்சு எடுத்துக்கலாம். அடுத்து கடாயில் ஒரு 3 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் காஞ்சதும் பிரியாணி ஸ்பைசஸ், ஜீரகம் சேர்த்துட்டு ஜீரகம் பொரிஞ்சதும் ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கிறேன். இப்போ இது கூட கருவேப்பிலை, உப்பு சேர்த்துட்டு நல்லா வதக்கணும். வெங்காயம் நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா இது கூட ஒரு பெரிய தக்காளி பழத்தை கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கிறேன். தக்காளி மசிஞ்சு வந்ததும் இது கூட வேக வச்சிருக்க உருளைக்கிழங்கை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா அரைச்சி வச்சிருந்த தேங்காய் பேஸ்ட், 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், தேவையான அளவு தண்ணி சேர்த்துட்டு மூடி வச்சிடலாம். இப்போ நல்லா கொதி வந்ததுக்கு அப்புறமா வேக வச்சிருக்க பாசிப்பருப்பையும் இது கூட சேர்த்துட்டு கொதி வந்ததுக்கு அப்புறமா லாஸ்ட்டாக கட் பண்ணி வச்சிருக்க கொத்தமல்லி இலை தூவி நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா ரொம்பவே டேஸ்டியான கடப்பா ரெடி ஆகிடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.